சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க ஜென்ம சனியோட நேரடி ஆதிக்கத்துல இருக்காங்க. இந்த ஜென்ம சனி வாழ்க்கையில போராட்டங்களை ஏற்படுத்தும், பண இழப்புகளை ஏற்படுத்தும், திடீர் விபத்துகளையும் ஏற்படுத்தும், அதிக அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது பெரும்பாலான கும்பராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வாழ்க்கையில தினம் போராட்டங்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் பண இழப்பு, இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படின்னு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் இப்போ வரைக்கும் கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 7-8 வருஷங்களாகவே மருந்து மாத்திரையை மட்டுமே நம்பி உயிர் வாழக்கூடிய ஒரு சூழலையும் சந்திச்சுட்டு வராங்க. இதனால இவங்க தொடர்ச்சியா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளை சந்திச்சுட்டு வராங்க. போதாக்குறைக்கு ஒரு சிலர் கடன் வாங்கி மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சுட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா பெரும்பாலான கும்பராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. போதாக்குறைக்கு இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த ஜென்ம சனி ஒரு சில தாக்கங்களை தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே வருது. போதாக்குறைக்கு நிறைய தடைகளையும் ஒரு சில தடுமாற்றங்களையும் இந்த ஜென்ம சனி காலத்துல கும்பராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பா திருமணத்துக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்துல நிறைய ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் தொடர்ச்சியான தடுமாற்றங்களை மட்டும்தான் இந்த ஜென்ம சனி காலத்துல சந்திச்சுட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களை கடந்த 7-8 வருஷங்களா சனி பகவான் சூறாவளி மாதிரி சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல கடந்து போன பிப்ரவரி மாதமும் கும்பராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கல, எந்த விதமான யோகங்களையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே நோய்களோட போராடிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கடந்த பிப்ரவரி மாசத்துல ரொம்ப அதிக அளவிலான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய விரைய செலவுகளையும் ஒரு சில பண இழப்புகளையும் ஏற்படுத்தின ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. அதே போல ஒரு பக்கம் கும்பராசிக்காரங்க வேலை வாய்ப்புகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் வேலை செய்யற இடங்கள்ல நிறைய போராட்டங்களை மட்டும்தான் சந்திக்கிறாங்க. குறிப்பா கடந்த பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்க நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. மேல் அதிகாரிகள் கூட மனக்கசப்புகளை சந்திச்சிருக்காங்க. சக பணியாளர்கள் மூலமா துரோகங்களை சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு ஒரு சிலர் திடீர் வேலை இழப்புகளையும் கடந்த பிப்ரவரி மாசத்துல சந்திச்சிருக்காங்க. இதுவே சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா ஒரு மந்த நிலைமையை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. தொழில் ரீதியா நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க. கைகளுக்கு வர வேண்டிய பணம் கடைசி நேரத்துல வராம போயிருக்கும். அப்படி இல்லைன்னா தொழில் சம்பந்தமா கடன் வாங்க வேண்டிய சூழலை சந்திச்சிருப்பாங்க. தொழில உங்களோட எதிரிகளோட பலம் 2 மடங்கு அதிகரிச்ச ஒரு மாதமாகவும் கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்து போன பிப்ரவரி மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்காம ஒரு மந்தமான மாதமாவே கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளாவது கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதே போல இந்த மார்ச் மாசத்துல கும்பராசிக்காரங்க எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்த்திடலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கும்பராசிக்காரங்க இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் இருக்கும். அதாவது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இதனால இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல கண்டிப்பா ஒரு சில விரய செலவுகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில பணம் உங்க கைகளை விட்டு போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட ஆரம்ப காலகட்டங்கள் இருக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி சுக்கிர பகவானும் மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் பகவானும் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில இருந்து உங்களோட ஜென்ம ராசியான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. இந்த கிரக பயிற்சி கும்பராசிக்காரங்களோட விரைய செலவுகளை கட்டுப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில அற்புதமான ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர போகுது. அதாவது இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க சிறப்பான பண வரவை எதிர்பார்க்கலாம். தேவையில்லாத விரைய செலவுகளும் உங்களை விட்டு முழுமையா விலகும்.
இதனால எல்லா வகையிலையும் தொடர்ச்சியா விரை செலவுகளை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த கும்பராசிக்காரங்க இந்த மார்ச் மாசத்துல முறையா சேமிப்புகளை சந்திக்க போறீங்க. அதாவது இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பணம் தண்ட செலவுகளுக்கு போகாம பிரயோஜனமா ஒரு சில செலவுகளை நீங்க செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். குறிப்பா ஒரு சில கும்பராசிக்காரங்க வீடு வாங்குறதுக்கும் நிலங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சிலர் தங்க ஆபரணங்களை வாங்குறதுக்கும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசியில இருக்கிறதால சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல முழுமையா விலகும். இது கூடவே ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமா சிறப்பான உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அடுத்ததா சுக்கிர பகவானும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசியில இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஒரு சில சிறப்பான உதவிகள் இந்த மார்ச் மாசத்துல கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இவ்வளவு நாளா தனி ஆளா போராடிட்டு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாசத்துல தம்பி தங்கைகளோட ஆதரவும் வாழ்க்கை துணையோட ஆதரவும் கிடைக்கும். அப்படிங்கறதால உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றங்களை சந்திக்க போறீங்க. தோல்விகளை தாண்டி வெற்றி படிக்கட்டுகளை நீங்க அடைய போறீங்க. அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாசத்திலையும் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். குறிப்பா செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம். வயிறு சம்பந்தமான பாதிப்புகள், செரிமான கோளாறுகள், சிறுநீரக பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு கட்டாயமா கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இதனால கும்பராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதமாவே இந்த மார்ச் மாதமும் இருக்க போகுது. இது கூடவே இரத்தக்காரகனான செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசியில இருக்கிறதால உங்களோட முன் கோபம் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதே நேரம் இந்த முன் கோபத்தால கும்பராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் கிடைக்காது. குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இதனால கும்பராசிக்காரங்க இந்த மார்ச் மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க. குடும்பமா இருந்தாலும் சரி, வெளி இடங்களா இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறமா பேசுங்க. ஏன்னா நீங்க கோபத்துல அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாசத்துல ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஒரு சில வீழ்ச்சிகளையும் கட்டாயமா சந்திப்பீங்க. அதே போல இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில சூரியன், புதன், ராகு அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்களை மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய எந்த வகையிலையும் வீழ்ச்சிகளை ஏற்படுத்தாது. குறிப்பா சூரிய பகவான் 2வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே தொழில் முன்னேற்றத்தை அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தோட 2வது வாரத்துல இருந்து உங்க தொழில்ல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் எதிரிகள் உங்களை விட்டு படிப்படியா விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். இது கூடவே குடும்பஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சூரிய பகவான் அருளால குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நீங்க கும்பராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான மாதமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கை துணையோட ஆதரவும் வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களோட ஆதரவும் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அதே போல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னடைவுகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னாலும் இந்த மார்ச் மாத கிரக நிலைகள் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டங்களை எல்லாம் நீங்க கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மார்ச் மாதம் கண்டிப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.